சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மினி பொட்டுக்கடலை முறுக்கு. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்டாட்டும் இருக்கும். இதை நம்ம உடனடியாக செய்திடலாம், வறுத்து அரைக்கணும்னு தேவையில்லை. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இதே மாதிரி மினி பொட்டுக்கடலை முறுக்கு செய்து பாருங்கள். இதை எப்படி செய்தலான்னு பார்க்குறோம். நான் 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் அளந்து எடுக்கணும். நம்ம இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா பவுட்ரு பண்ணிடணும், குருணை எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம ஒரு 4 கப்பு அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவும் எடுத்துக்கலாம். நல்லா வறுத்த அரிசி மாவாக இருக்கணும், அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 4 கப்பு நான் போட்டிருக்கேன். 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு 4 கப்பு அரிசி மாவு, அதுவும் வறுத்த அரிசி மாவு. இப்போது சல்லடையை வச்சு இந்த பொட்டுக்கடலை மாவை நல்லா சலித்து எடுத்துடணும். எந்த குருணையும் இருக்கக்கூடாது. நல்லா சலித்து எடுத்தால் தான் முறுக்கும் நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டாட்டும் வரும். பாருங்கள், நல்லா சலித்து எடுத்துருங்க. இது தேவையில்லை நமக்கு. நல்லா சலித்து எடுத்தாச்சு. இப்போ நல்லா ஒன்று சேர அந்த மாவு ரெண்டும் ஒன்று போல் வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. மற்ற ஜாமானம் போட்டு வைக்கும்போது நல்லா கலந்து விட்டுருங்க, அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஓமம், அதை நல்லா கசக்கி போட்டுடுங்க. ஓமம் மட்டும் போதும்னா ஜீரகம் போடாண்டா, நான் 2மே போட்டிருக்கேன். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக போடுங்க. போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு பாருங்கள். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போடலாம். நம்ம இவ்வளோ மாவுக்கும் 1/4 டீஸ்பூன் போதும். போட்டு இன்னும் ஒரு நேரம் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த ஜீரகம் ஓமம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வரட்டு. பாருங்கள், இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டரை லேசாக நான் அடுப்பில் வச்சு லேசாக சூடாக்கினேன், இப்படி இருக்குது. அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா அழுத்தி எல்லா இடமும் படும்படியாக இந்த பட்டர் படும்படியாக விட்டுருங்க. பாருங்கள், இப்படி பிடிச்சிருக்கணும், இப்படி படணும், அப்படின்னா தான் நல்ல பக்குவம். சரி, இப்போ உப்பு 1 டீஸ்பூன் உப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி நீங்கள் விடுங்க. நீங்கள் பட்டருக்கு பதில் எண்ணெயும் விடலாம். சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகிட்டு இருக்கும். பட்டர் நல்லா வாசனை கொடுக்கும் முறுக்கு. இப்போ இதை இந்த உப்பு தண்ணியை முதல்ல விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிடுங்க எல்லா இடமும். அதுக்கு பிறகு நம்ம நார்மல் தண்ணி விட்டு பிசைஞ்சு விடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உப்பும் பார்த்துருங்க. உப்பு கரெக்டாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக வந்துடக்கூடாது. நம்ம முறுக்கு சுட்டு எடுத்த பிறகு உப்புக்கு ஜாஸ்தி ஆயிரும். பாருங்கள், இப்படி நல்லா பஞ்சு போல் எல்லாம் அமுக்கணும். இப்படி நல்லா பிசையணும். பிசையதில் தான் இருக்குது இந்த முறுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக வரும் முறுக்கு. பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ நம்ம முறுக்கு குழல்க வைக்கிறது போல் இப்படி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் முறுக்கு அச்சு தான் எடுத்திருக்கேன். இந்த 3 கண் உள்ள அச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மாவை குழலுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு தட்டில் நான் பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதில் சின்ன சின்ன முறுக்காக நம்ம சுற்றி எடுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சின்ன முறுக்காக சுட்டா போதும். சீக்கிரமாக சுலபமாக சுற்றி எடுத்துடலாம். அதே போல் சீக்கிரமாக சுட்டும் எடுத்துடலாம். நம்ம சும்மா கையாட்டிலே எடுத்து போட்டுடலாம். நம்ம அந்த பட்டர் தடவி வச்சுருக்கனால ஒட்டாது. முறுக்கு பக்குவம் ரொம்ப கொஞ்சம் தண்ணி இலக்கமாகிடக்கூடாது, எண்ணெய் குடிக்கும். ரொம்ப ஹார்டாட்டும் இருக்கக்கூடாது, புளிய முடியாது. இந்த பக்குவத்தில் இருக்கணும். பாருங்கள், இப்படி சுற்றி விட்டுருங்க. ஒரே நேரம் 2 சுற்று தான் சுற்றணும். அதுக்கு பிறகு மீதியை நம்ம அப்படியே சுற்றி விட்டுடலாம். பாருங்கள், இப்படி சுற்றி விட்டுருங்க. ரொம்ப சுலபமாக சுற்றி விட்டுடலாம். மினி முறுக்குன்னா சின்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நீங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன துண்டு போட்டு பாருங்கள், உடனே மேலே வரணும். எண்ணெய் அடுப்பை குறைச்சிருங்க. குறைச்சிட்டு ஒவ்வொரு முறுக்காக போட்டுருங்க. குறைச்சிக்கிட்டு தான் போடணும், இல்லைன்னா நல்லா மேலே தீஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அடுப்பை நல்லா குறைச்சிருங்க.
குறைச்சிட்டு போடுங்க. போட்டு கொஞ்சம் மேலே வந்த உடனே நீங்கள் அதுக்கு முறை அடுப்பை கூட்டி வச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சிடணும். பாருங்கள், கொஞ்சம் மேலே வந்த உடனே நம்ம அடுப்பை கொஞ்சம் மேலே வைக்கணும். வச்சுட்டு இப்போ திருப்பி போடுங்க. பாருங்கள், எல்லாமே திருப்பி திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் கலர் வர்றது வரைக்கும் நீங்கள் நல்லா பொரிய விட்டுருங்க. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா தெளிஞ்சு இந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு இந்த பபிள்ஸ் எல்லாம் போன பிறகு தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள், முறுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீக்கிரமாக சுலபமாக சீக்கிரமாக செய்திடலாம். இப்போ எடுத்துடலாம். நல்லா வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போமே பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துடலாம். நான் எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், முறுக்கு சின்ன சின்ன குட்டி முறுக்குன்னா சின்ன குழந்தைகளும் விரும்பி சாப்பிடும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.